எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் ஏராளமான வாக்குறுதிகளை அளித்து வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து படேதாள ஏரிக்கு கால்வாய் வெட்டுவதாக கடந்த தேர்தல்களில் கட்சிகள் அளித்த வாக்குறுதிகள் இன்னமும் செயல் வடிவம் பெறவில்லை என்பதை இந்த நேரத்தில் அந்த பகுதி மக்கள் நினைவு கூறுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா, ரோஜா, வாழை, தென்னை சாகுபடி அதிகம். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து இங்குள்ள படேதாள ஏரிக்கு கால்வாய் அமைப்பதாக ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளித்தாலும் இன்னும் நிறைவேற்றி தரவில்லை. வானம் பார்த்த பூமியான இப்பகுதியில் கால்வாய் வெட்டப்பட்டால் விவசாயம் செழிக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் செயல்படுத்தாமல் போயிடுது. இப்போ வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு பூரா மழை பெஞ்சிச்சு. எவ்வளோ தண்ணி கடலில் போய் வீணாக கலக்குச்சு. ஆறு, ஏரி, குளம், கட்டை எல்லாம் நிரம்பி கிடச்சி. ஆனால் இந்த படேதாள ஏரிக்கு அந்த கால்வாய் திட்டம் செயல்படுத்தியிருந்தால் ஒரு நாள் அந்த கேஆர்பி அணையிலிருந்து அந்த வேஸ்ட் ஆனுடைய தண்ணியை ஒரு நாள் திருப்பியிருந்தா கூட இன்னைக்கு இந்த படேதாள ஏரி கால்வாய் பாசனம் பூரா நிறைஞ்சிருக்கும். எங்களுக்கு செழிப்பாக இருந்திருக்கும். எண்ணேகால் புதூரில் இருந்து 26 கிலோமீட்டர் நீள கால்வாய் வெட்ட ஆய்வு நடத்தப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டும் ஓராண்டாக நிதி ஒதுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். படேதாள ஏரியை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 50,000 குடும்பமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா இங்கே இந்த ஏரியில் தண்ணி வற்றி ஒரு 10-15 வருஷம் ஆகிப்போச்சு. 15 வருஷம் ஆகிப்போச்சுனால இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் இங்கிருந்து அண்ட மாநிலமான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி எல்லா பக்கத்து மாநிலங்களுக்கு கூலிக்கு பொழப்புக்கு தேடி எல்லாம் அங்கங்கே போயிடுறாங்க. கால்வாய் திட்டம் கிடப்பில் இருப்பதால் கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, பர்கூர் தொகுதிகளுக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் பொய்த்து போயுள்ளது. இப்போ இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கலாம்னு நாங்கள் எல்லாம் முடிவு எடுத்து இந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் முடிவு எடுத்து எலெக்ஷனை புறக்கணிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டு இருக்கிறோம். ஏரிகளை தூர்வாரி நீர் நிறைய செய்யும் கால்வாய் திட்டங்களை செயல்படுத்தாத காரணத்தால் விவசாயிகள் நகரங்களை நோக்கி கூலி தொழிலாளர்களாக செல்லும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பழனிவேல்.